ஏமா டீ காபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. மம்மி அடிக்கிற வெயில ஹாட் ட்ரிங்க்ஸ்லாம் வேணாம் மம்மி. நல்ல கூலிங்கா ஏதாவது எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. மம்மி வைஷு அப்படிதான் சொல்லும். நீ நல்ல ஜில்லுன்னு ஐஸ் போட்டு எடுத்துட்டு வா. அப்பம் புத்தி அப்படியே இருக்கு. ஜில்லுன்னு கொண்டு வரதுக்கு என்ன இருக்கு? நீ உக்காருமா, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆஹா அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் அண்ணியை தான் பார்க்க வந்தேன். ஏய், யாருக்கு யாரடி அண்ணி? இங்க எதுக்கு வந்த? அண்ணி தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க அண்ணி. இங்க பாரு, என்ன வாடி போடின்னு கூட கூப்பிடு, ஆனா அண்ணின்னு மட்டும் கூப்பிடாத. உங்க வீட்ல இருக்கும்போது உனக்கு என்ன பார்த்தா கொலகாரி மாதிரி தெரியுது. இப்ப என்ன அண்ணி வேண்டி கிடக்கு? அண்ணி இல்ல அண்ணி, நான் பண்ணது தப்பு தான். உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நாள்லாம் உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சு. ஆனா எல்லாருமே சேர்ந்து அப்பாவை செத்து போயிட்டாருன்னு சொல்லி. உனக்கு தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? அண்ணி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அதையே திரும்ப திரும்ப கிளறி இது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சேர்ந்து பண்ணலனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன் நீங்க நினைச்சிருந்தா அதை செய்ய வேண்டாம்னு சொல்லிருக்க முடியாதா? ஒரு தப்ப நம்ம செய்யணும்னு அவசியம் இல்ல. தப்பு செய்யறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதுக்கு சாட்சியா இருந்தா கூட தப்புல தானே செய்யறோம். ஓ, நீ பெரிய இவ எனக்கு பாடம் சொல்லி தரியா? நடந்ததெல்லாம் உனக்கு என்னடி தெரியும்? எனக்கு தெரியவே வேண்டாம் அண்ணி. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க தானே. ஆனா எங்க அப்பா என்னைக்காவது உங்களை மருமகளா நினைச்சிருக்காரா? இன்னொரு மகளா தானே நினைச்சிருக்காரு. ஆனா நீங்க ஏன் அவருக்கு இப்படி பண்ணீங்க? வைஷு வைஷு வைஷு, அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நீ எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேக்குற? நீயும் என்ன அசிங்கப்படுத்துறியா? அப்படி இல்லம்மா. அப்படிதான். அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? அவ அப்பாவுக்கு நான் விஷம் வைப்பேன் என் மேல பழிய போடுறாமா. நீ கொஞ்சம் பொறுமையா பேசுமா. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அங்க நடந்த சம்பவங்களை வச்சு பதட்டப்பட்டு என்னமோ வார்த்தையை விட்டுட்டா. ஆமா, என்னமோ வார்த்தை இல்லமா, அவ வேணும்னு தான் சொன்னா. ஏன் இதுக்கு முன்னாடி அவ அப்பா என் கையால காஃபி வாங்கி குடிச்சது இல்லையா? ஏன் நான் சமைச்ச சாப்பாடு அவர் சாப்பிட்டது இல்லையா? அண்ணி விடுங்க அண்ணி, நான் சொன்னது தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. உன் மன்னிப்பை தூக்கி குப்பையில போடு.